ஜனநாயகத்திற்கு விரோதமான முறையில் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்பு வாரிய திருத்தச் சட்டத்திற்கு எதிராக திமுக சார்பில் நாளை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 79 கோடியே 81 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உதகைக்கான 6 முக்கிய புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். கூடலூரில் 300 வீடுகள் கொண்ட புதிய கலைஞர் நகர், பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என அறிவித்தார். உதகையில் பன்னடுக்கு கார் நிறுத்துமிடம், எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் என சுற்றுலா முறை, நாடு காணி இயற்கை சுற்றுலா மையம் மேம்பாடு உள்ளிட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டார். பழங்குடியினருக்கு 23 சமுதாய கூடங்கள், 200 வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் மிகப்பெரிய சதி நடக்க இருப்பதை எதிர்த்து முதலாக குரல் கொடுத்தது தமிழ்நாடுதான் என்றார். இது வெறும் தொகுதிகளின் எண்ணிக்கை பற்றிய கவலை அல்ல என்று குறிப்பிட்ட அவர், நம் அதிகாரம், உரிமைகள் மற்றும் எதிர்காலங்கள் பற்றிய கவலையாகும் என்றார். மேலும் ஜனநாயகத்திற்கு விரோதமான வக்பு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக நாளை வழக்கு தாக்கல் செய்யும் என்றும் அறிவித்தார். ராசா அவர்களும் அப்துல்லா போன்றவர்கள் அந்த பரிந்துரைகள் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா எதையும் காதுல வாங்காம வக்பு திருத்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நாளை நம்ம துணை பொதுச் செயலாளர் ராசா பேர்ல வழக்கு தொடுக்கப்படும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருந்த போதும், கூட்டணியில் தேர்தலை சந்தித்த போதும் நீட் விலக்க வேண்டும் என்று ஏன் நிபந்தனை விதிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இப்ப கேட்கிறாரு பழனிசாமி, நீட் ரகசியத்தை சொல்லுங்க. பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விலக்கு நிறைவேறி இருக்கும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லைன்னு மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையிலிருந்து சவால் விடுறேன். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? தமிழ்நாட்டை எத்தகைய அரசியல் சூழ்ச்சியாலும் வெல்ல முடியாது என்றும் வீழ்த்தவும் தாம் விடமாட்டேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.